ஹே, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. என்னடி? சூர்யா எப்பயுமே என்ன செல்லமா அம்முன்னு தான் கூப்பிடுவான். இன்னைக்கு என்னன்னா புதுசா மஹிமாலாம் கூப்பிடுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, செல்லம்மா கூப்பிடுறது கூட என்ன கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டுருக்கேடா. அது ஒண்ணும் இல்ல மகிமா, இதுக்கப்புறம் அம்மனே கூப்பிடுறேன். உன் ஃப்ரெண்டு வேற இருக்காங்களா? சரி, அதான் அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு நினைச்சு கூப்பிடல, வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு எப்படி தோணுதோ ப்ரோ அப்படியே கூப்பிடுங்க ப்ரோ. என் ஃப்ரெண்டை மட்டும் ஹர்ட் பண்ணாதீங்க ப்ரோ. என்னாச்சு சூர்? அது ஒண்ணும் இல்ல. அது வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி கூப்பிட்டா எவ்வளவு பெயினா இருக்குன்றத ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஆனா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சுருன்னு தானே கூப்பிடுறேன். ப்ரோக்கு வேற ஏதோ ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு, விட. ஆமா நிக்கிலா, இவனோட எக்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி இவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். ஓ, வேற என்னெல்லாம் பண்ணாலாம் இவர் எக்ஸ்? அவ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாளாம். சரியான டாக்ஸிக் பர்சன். அவ பிரேக்கப் பண்ணிட்டு போனப்ப கூட இவன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போயிருக்கான். ஆனா அவ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கரிசனமே இல்லாம கல்லஞ்ச கரியா இருந்திருக்கா. பாவிகளே. சுரேந்தர், டேய் ப்ளீஸ் டா, புரிஞ்சுக்கோடா. நிக்கிலா, நீ இல்லாம என்னால இருக்க நிக்கிலா, முடியாதுடா. சொல்றத கேளு நிக்கிலா. ப்ளீஸ் டா, நான் இனிமே சண்டை போடாம இருக்கேன். நிக்கிலா, சொல்றத மன்னிச்சிடு, கேளு ஒரே ஒரு நிக்கிலா. தடவை மட்டும் மன்னிச்சிடா நிக்கிலா, ப்ளீஸ். கொஞ்சம் சொல்றது கேள. Please. நிக்கிலா, சொல்றது கேட்கவே மாட்டியா? படி. டேய், நீ ஏன்டி சிரிக்கிற? இல்ல இந்த காலத்துல கூட பசங்கலாம் பொண்ணுங்க பின்னாடி போய் கெஞ்சுறாங்களா அப்படின்னு நினைச்சா சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சுர் அப்படிதான். ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆ, நிக்கிலா கூட ஒரு கேவலமான பாஸ்ட் இருந்துச்சு. கேவலமான பாஸ்தா. ம். அப்படி என்ன பாஸ்ட்?